ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம கருப்பட்டி கேழ்வரகு பணியாரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஆரோக்கியமானது, அதே சமயத்தில் ரொம்பவே சுவையானதும் கூட. ராகி மாவை பற்றி நம்ம சொல்லணுங்கிறதே இல்லை. அது மூளை, இதயம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம்னு எல்லாத்துக்குமே ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய வகையில் உள்ள சத்தெல்லாம் இதில் இருக்குது. முக்கியமாக இதில் கால்சியம் சத்து அதிகமாக காணப்படுது. இது குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் ஆரோக்கியமான இந்த ராகி மாவை வச்சு இப்போ கருப்பட்டியும் சேர்த்து அந்த பணியாரம் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்த்துடலாம். பணியாரம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கிறேன். வீட்டில் அரைச்ச மாவோ இல்லை கடையில் உள்ள மாவோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு அவுள் எடுத்து இதை தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எந்த அவுள்னாலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் மெல்லிசான அவுளோ இல்லை நடுத்தரமான அவுளோ இல்லை அதில் கொஞ்சம் தடிமனான அவுளோ இல்லை சிகப்பவுள், வெள்ளை அவுள் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை கலக்கி வச்சிடலாம். இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த இனிப்பு பண்ணுறதுக்குமே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தாதான் அதனுடைய டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கேழ்வரகு மாவு, அந்த அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பயந்துட வேண்டாம், கொஞ்சம் தண்ணி ஆகிட்டுனா கொஞ்சம் மாவோடு நம்ம சேர்த்துக்கிடலாம். அது ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ எந்த அளவுக்கு பதத்தில் இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கருப்பட்டி சேர்க்க போகிறோம். நீங்கள் நல்ல சுத்தமான கருப்பட்டியாக இருந்தால் இதை துருவி இது கூட சேர்த்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை பாகு மாதிரி காய்ச்சி நீங்கள் அதை வடிகட்டி சேர்த்துக்கிடலாம். அது உங்களுடைய கருப்பட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா கருப்பட்டியும் நல்லா கரைஞ்சி இருக்கட்டும். ஒருவேளை 1-2 கருப்பட்டி அப்படி முழுசாக இருந்தாலும் நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் எல்லாமே அதில் நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சுருக்க அவுளை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம இந்த இனிப்பு பண்டங்களுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்தோம் அப்படின்னா அதனுடைய மனம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அந்த அவுள் வந்து நல்லா அரைபடுற அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாவோட கலந்துக்கிடலாம். அது ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம உடனடியாக பண்ணுறதுனால சமையல் சோடா நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம சோடாப்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும், கொஞ்சம் புசு புசுன்னு வரும். அதுக்காக தான் நம்ம உடனடியாக பண்ணுறோம் இல்லையா. இப்போ அந்த மாவை கலக்கியாச்சு. நம்ம ஊற வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நாளைக்கு குழிப்பணியாரமாக தான் ஊற்ற போகிறேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மாவெல்லாம் அந்த குழியில் ஊற்றி எடுத்துடலாம். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 2 நிமிஷத்தில் அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நான்ஸ்டிக் கடாயில் நம்ம செய்கிறதுனால எண்ணெய் அதிகமாக ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா அந்த பணியாரம் சைடில் மொறுமொறுப்பாக வரும். இதே சமயத்தில் நீங்கள் எண்ணெய் கம்மியாக சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக வரும். அது உங்களுடைய விருப்பம். நான் ஒரு பேட்சில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டு நான் பண்ணியிருக்கிறேன், இன்னொன்றில் எண்ணெய் ஊற்றாமல் பண்ணியிருக்கிறேன். இது எண்ணெய் ஊற்றாமல் பண்ணது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே அது தெரியும். சைட்லலாம் வந்து எண்ணெய் வந்து நிறைய ஊற்றணுன்னா மொறுமொறுப்பாக வரும். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த கருப்பட்டி கேழ்வரகு பணியாரத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.